தைரியத்தால் பட்ட பகலிலே பல பெண்களின் கற்பு மிக பயங்கரமான முறையில் அனுப்படுகிறது. இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய தளபதியாக இருக்கக்கூடிய இவருக்கும் அக்கறை இல்லை. உங்களுக்கு அக்கறை இல்லாமல் போய்விட்டது. எந்த நாட்டை சேர்ந்தவன்? உன் பெயர் என்ன? எந்த துன்பங்கள் என்ன? உனது நாட்டு குடிமக்களில் நானும் ஒருவன் ஐயா. நான் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தவன். என் பெயரோ கலைச்செல்வி. எனக்கு கலைச்செல்வி என்ற ஒரு தங்கை இருக்கின்றார். என் தங்கைக்கு ஒரு திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்பதற்காக ஆற்றுள்ள வசிக்கக்கூடிய என்னுடைய அத்தையும் மாமாவையும் சந்திக்க சென்றதன் ஐயா. தனது அண்ணன் வருவான், நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுப்பான் என்று வழி மீது விழி வைத்து காத்து கொண்டது என் தங்கை. அண்ணன் வருவதற்குள் சமையல் செய்து வைக்கலாம் என்பதற்காக தண்ணீர் கொண்டு வர குளக்கரைக்கு சென்றால் ஐயா. அப்படி குளக்கரைக்கு சென்ற என் தங்கையை வழி மறித்து காம வெறி விழித்த கயவன் ஒருவன் என் தங்கையை கதற கதற கற்பழித்து விட்டார். என்ன சொல்ற நீ? தங்கையை எந்த கொடியவன்? எந்த நாட்டை சேர்ந்தவன்? அவன் பெயர் என்ன? அவன் நேற்றல் எங்க இருக்கின்றான்? தண்டனை கொடுக்கின்றேன் ஐயா. அவன் யாராக இருந்தாலும் தண்டனை என்பது பொதுவாக இருக்குமா? பொதுவாக விளைவிக்கலாம் செல்வம். நீதி என்பது பொதுவானது. என்னையா சொல்றீங்க? நரமதியாமல் இவன் வந்திய தவறு வந்து பண்ணாமல் எங்கள் நாட்டு மன்னர் அவமானப்பட வென்று எந்த ஒரு போய் சொல்லி ஒரு தங்கை சத்தியமா நேற்று மனசவையிலே உங்க மன அழைத்து மகன் இருந்தா திருமணத்துக்கு வர சொல்லும்போது உங்க மகன் என்ன சொன்னார்? அப்பா எனக்கு திருமணம் வேண்டாம். அப்ப திருமணம் செய்ய வேண்டாம். என் தங்கை ஏகத்துக்கு திருமணம் செய்து சொல்லவில்லை. ஆமா, சட்டம் என்பது சாக்கடை நீர் அல்ல. காற்றடிக்க பக்கமெல்லாம் தலை சாய்ந்து கொடுப்பது சட்டமும் அல்ல. சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞர்கள் வாதம் ஒரு விளக்கு. அந்த விளக்கு ஏழைகளுக்கு எட்டாத விளக்காகத்தான் இருக்கிறது என்று பேரறிஞர் அண்ணாவே உரைத்திருக்கிறார். அந்த எட்டாத விளக்கு இந்த ஏழைக்காக இருந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் என் தங்கைக்காக வாதாட எந்த வழக்கறிஞரும் முன்வரவில்லை ஐயா. தனி ஒருவனாக வந்திருக்கிறேன். அண்ணா, குற்றம் புரிந்தவர் உங்களுடைய மகன் நம் வீட்டு குத்து விளக்கு தானே என்று முத்தம் கொடுத்தாலும் அது உதட்டையும் நாக்கையும் சுட்டரித்து விடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். என் வார்த்தை உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் கண்ணால் காண்பது போய், காதால் கேட்பது போய், தீர விசாரிப்பதை மையத்தான். உங்கள் மகனை வரவழையுங்கள். தீர விசாரித்து இந்த ஏழைக்கு நல்லதொரு தீர்ப்பு நீதிமன்றத்திலே ஒரு கூச்சல் குழப்பமாக இருக்கிறது. என்னவென்றே புரியவில்லையே. கூச்சல் குழப்பம். நமது நாட்டில் ஒரு ஏழை பெண்ணை பாராமல் ஒரு கொடியவன், ஒரு சண்டாளன், ஒரு துரோகி கற்பழித்திருக்கிறான். அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும்? அப்பா, நம்முடைய நாட்டில் உன்னுடைய ஆட்சியில் தளபதியார் காவல் மீறி ஒரு பெண்ணை கதற கதற கற்பழித்திருக்கிறான். அப்பேற்பட்டவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் தெரியுமாப்பா? அவனுக்கு மரண தண்டனை தண்டனைக்கு உரியவனை நீதான். இந்த பெண்ணை எங்க பார்த்திருக்கிறாங்க? அப்பா, பெண்களை பார்த்தால் தாயாகவும் தங்கையாக நினைக்கக்கூடியவனப்பா. அப்பா, உங்கள் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், இந்த பெண்ணை நான் பார்த்ததே போக்கேற்றவனே. இந்த பெண்ணை பார்க்கிறேன் என்று இருக்கிறாய். பெண்ணின் முகத்தை கண்டவுடனே கை கால்கள் நடுங்கிறது, வார்த்தை தடுமாறுகிறது. என்ன நடக்குறீங்க? அப்பா, ஒரு பெண்ணானவள் தன்னந்தனிலே நீதிமன்றத்தில் துணிச்சலோ நிற்கவே எனக்கு பதட்டம் ஏற்படுகிறது. ஆமா, என்ன இது? எத்தனையோ வழக்குகள் வந்திருக்கிறது, சரியான முறைப்படி தீர்ப்பளித்திருக்கிறேன். இந்த வழக்கு மிகவும் ஒரே குழப்பமாக இருக்கிறது. ஐயா, எங்களை கைவிட்டுறாதீங்க சாமி. மகன் ஆமா, கூட போனவன் யாரு? அங்க என்ன நடந்தது உண்மையை உரைக்க வேண்டும். அப்படிதான் நீதிமன்றத்தில் ஒரு பாடல் போடு. பாடலா? நீங்களா? ஐயா, நீங்கள் பாடுகின்ற பாடலுக்கும் இந்த வழக்கிற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? இருக்கு. கொஞ்சம் சீக்கிரமா பாடுங்க.
இருக்க வேண்டும், மதி இருக்க வேண்டும், நயம் இருக்க வேண்டும். என்னடா கல்லையிலே புல்லையிலே பண்ணுற நீ பாருங்க. ஐயா பாரு ஒரு புறம் நில்லு நீ. கனட வைத்திய சமக்கட்டை சண்டால துரோகி மன்னர் பரம்பரைக்கே இருக்க தெரிவித்தார். இப்பேற்பட்ட கொடிய நிலத்தை உனக்கு இப்போதே மரணதண்டனை வேண்டாம் ஐயா வேண்டாம். அவருக்கு மரண தண்டனை கொடுத்து அவர் இறந்து விட்டால் நான் இறந்த கற்பம் மீண்டும் எடுக்க வந்து விடுவேன். அதனால் அந்த தண்டனையை எனக்கு கொடுக்கல. என்னம்மா சொல்றேன்? நான் சந்தோஷமாக இதே நீதிமன்றத்தில் நான் இறந்து விடுகிறேன் ஐயா. அவருக்கு நல்லதொரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைகள், நிம்மதியாக வாழும். தண்டனையை மாற்றி அமையுங்கள் மட்டும். கேட்டாயடா, ஏழை பெண்ணாக பிறந்தாலும் அறிவு அன்பு பாசம் அனைத்து ஒரு நாட்டு இளவரசர் அவருக்கு தண்டனை வேண்டாம். என் கற்பே பறிப்போன பரவாயில்லை, தண்டனை எனக்கு கொடுங்கள், நான் இறந்து விடுகிறேன். அவருக்கு நல்லது ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து நல்ல முறையில் வாழ்க்கை ஒரு கேட்பாத்தேடா. ஏய், பெண் என்றால் இவளத்தான் சொல்ல வேண்டும். பெண் குலத்தின் பொன் விளக்கு மாதல் குலம் உலகம் போற்றும் உத்தம் அது மட்டும் கிடையாது. நிலத்துக்கு அழகு நெல்லும் கரும்பும், ஆமா, குலத்துக்கு அழகு தாமரை தாமரை, பெண்ணை நடத்துக்கு அழகு நாணம் ஞானம், இந்த மண்ணுக்கு பெருமை பொன்னு பொன்னு, பொண்ணுக்கு பெருமை கண்ணு கண்ணு, கண்ணுக்கு பெருமை கற்பு கற்பு, கற்புக்கு பெருமை வாழ்க்கை, வாழ்க்கைக்கு பெருமை வரலாறு வரலாறு, வரலாறுக்கு பெருமை வசந்தம் வசந்தம், வசந்தத்துக்கு பெருமை சான்று சான்று, சான்றுக்கு பெருமை சாதனை சாதனை, சாதனைக்கு பெருமை சரித்திரம், சரித்திரத்துக்கு பெருமை சட்டம் சட்டம், சட்டம் என்ற மண்ணையும் பொன்னையும் காக்கின்றேன் இந்த தாய் திரு நாட்டிலே. ஆமா, இந்த ஒரு பெண்ணை அவளை பெண்ணாக நீதி மன்றம் தான் ஏற்றுக்கொள்ளுமா, நாட்டு மக்கள் தான் ஏற்றுக்கொள்ளுவாங்க. ஒரு கணம் ஏற்றுக்கொள்ள முடியாது முடியாது. இப்போது பெண்ணின் வார்த்தைப்படி தண்டனை மாற்றி அமைக்கப்படும். என்ன தண்டனை அப்பா? இதே மேடையில் இருவருக்கு திருமணம் ஏற்படுத்தி யாருக்கு? என்னுடைய அண்ணனுக்கு இப்பேற்பட்ட திருமணம் அண்ணா ஓடி வருகிறேன்னா. ஆமா, கம்முனு இருக்க மாட்டீங்களா? வாய் வச்சுக்கினா சும்மா என்னடா ஏடா இடமா பேசிக்கிறீங்களா? என் அறிவு என்னடா பேசுறாங்க அவங்க? அக்கறாங்க நாலு பொம்பளைங்க என்னமா பேசுறாமா? என்னமா உங்களுக்கு காது குத்த கேக்கும்ல? என்னமாண்டா ஜோடி பார்த்து சூப்பரா இருக்குது, ஆம்படியா பொண்டாட்டிங்கறாமா? டேய், அவங்களுக்கு தான் ஒண்ணுமே தெரியாது, நீயாவது விளக்கமா எடுத்து சொல்றதானே. ஏமா இவங்க ஆம்படியா பொண்டாட்டி? ஆமா, புருஷன் பொண்டாட்டி. டேய், ரெண்டுத்துக்குமே ஒரே அர்த்தம் தான்டா. அப்படி கிடையாது, அண்ணன் தங்கன்னு விளக்கமா சொல்லணும், புரியுதா? ஆமா ஏமா, அது தங்கச்சி, இது அண்ணன். டேய், இது தங்கச்சி, அது அண்ணன்டா. அதான் இது. டேய், அவ மூஞ்சு பாத்தியா? மூஞ்சு நல்லா காஞ்சு போன காட்டுல தீஞ்சு போன மொக்க மாதிரியா போடாவா? அப்படியே கேவலமா மூஞ்சு. ஏய், அது மட்டும் கிடையாது. என்ன டேய், என்னுடைய அண்ணன் யாருடா? இந்த நாட்டுக்கு இளவரசர்டா. அவ யாருடா? அவ யாரு? கேவலம் ஒரு ஏழை பொண்ணு. எங்கன்னா அவ கிட்ட போக முடியுதா? அப்படியே ஒரே ஏழனா உன் மேல ஒரே கத்தா அம்மா ஃபாரின் சென்ட் யூஸ் பண்றீங்க. என்னடே, அது மட்டும் கிடையாது. என்னுடைய அனந்த தெரிஞ்சோ தெரியாமையோ அவளுடைய கற்புக்கு எடுத்துட்டாரு. இதெல்லாம் பெரிய இடத்துல சகஜம். அப்படியே மண்ணு போட்டு மூடினுட்டா. மண் எடுத்து மூடிடுறோம். இதுதான் ஏண்டா, அது மட்டும் கிடையாது. பெண் பாவம் கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? நீ என்ன தெரியுமா செய்கிறேன்? சொல்லுமா. நேரா அரண்மனை உள்ள அம்மா ரூமுக்குள்ள போறேன். ரூமுக்கு போறேன். அம்மா பீரோல அப்படியே லட்ச லட்சமா லப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கிறேன். கட்டு கட்டாக்குது. அதுல இருந்து ஒரு கட்டு எடுத்துட்டு வாடா. எதுக்கு தெரியுமா? என்னுடைய அண்ணா அவளுடைய கற்பை எடுத்ததுக்காக நஷ்ட தூக்கி விசிறியாடுறா. ஒரு கேட்டு பொட்டிகளை வச்சு போச்சுக்கிட்டவா. நான் நேரம் எங்க வீட்டுக்கு போறேன். உங்க வீட்டுக்கு போறேன்? ஆமா. 1,10,000 ரூபாய் எடுத்துட்டு வரேன். மேல ஒரு 1000 ரூபாய் போட்டு எடுத்தாரு. அந்த 1,10,000 ரூபாய் உங்க கையில குடுத்துட்டு உங்க கற்பை நான் ஏன் தங்கச்சி கற்பை? ஏய், ஏழை பணக்காரங்க வித்தியாசம் இல்லையா? பாரு, நாங்க நியாயம். ஏழைக்கு ஒரு நியாயம், பணக்காருக்கு ஒரு நியாயமா? டேய்,
ஒரு மேல் வரப்பு கீழ் வரப்பு வித்தியாசம் கிடையாதா? மேல் வரப்புலயும் மோயதான் போது, கீழ் வரப்புலயும் மோயதான் போது. டேய், அது மட்டும் கிடையாதுடா. ஒரு 300 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்குறோம். அந்த செருப்பு எடுத்து எங்க வைக்கிறோம்? காசு பிள்ளை. ஒரே ஒரு 5 ரூபாய் கொடுத்து குங்குமத்தை வாங்குறோம். அந்த குங்குமத்தை எங்க எடுத்துட்டு போய் வைக்கிறோம்? நடுவுட்ல. நடுவுல இங்கே அதை வாழுதி. அந்த மாதிரி எது எது எங்கெங்க இருக்கணுமோ அதாவது அங்கங்க இருக்கணும். அங்கங்க இருக்கணும். அப்பதாண்டா அதுக்கு பெருமை. பெருமை. இவளை எத்தாந்து அரண்மனையில வச்சா அரண்மனையில வச்சா இந்த அரண்மனை உருப்படமா ஒன்று ஒரே ஒரு என்ன நடந்தாலும் சரி, இந்த திருமணம் மட்டும் நடக்கவே பெண்ணாக பிறந்தால் நீதிமன்றம் வருவது மாபெரும் தவிர போய்விடி. போதுங்களப்பா. இந்த நீதிமன்றத்திற்கு நான் உங்களுடைய மகளாக வரவில்லை, நாட்டில் ஒரு குடிமகளாகத்தான் வந்திருக்கிறேன். எனக்கு நீதி வேணும். உனக்கு நீதி கிடையாது. நாடான பிறந்த உங்க மகன் எங்கே? இந்த ஏழை பெண் எங்கே? இவரை கூட திருமணம் செய்தப்பதான் எங்கிருந்தா ஓடி வந்தாய்? நாதி இல்லாமல் கதி இல்லாமல் பரிதாப நிலையை பார்த்து பதவி போட்டு கொடுத்தேன். பதவியை சரிவர பார்த்திருந்தால் இப்படிப்பட்ட தவறு நடந்திருக்காது. இப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்குமா? ஆமா. தலைமையாரே, கல்லை முள்ளை மெதிப்பது செருப்பு செருப்புக்கு சமமானவன். ஆமா, இது நீதிமன்றமா இல்ல அப்பா? இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முடியுமா? முடியாதா? அப்பா முடியாதப்பா. நாடு கிடையாது, நகர் கிடையாது, சொத்து கிடையாது. முதல் எனக்கு மகனம் அல்ல, உனக்கு தந்தை நாட்டுக்கு போடா. தந்தை என்ன உரைத்தார்? அந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் நாடு இல்லை, நகரம் இல்லை, சொத்து இல்லை, பத்துவில்லை என்று உரைக்கிறார். அவருக்கு நான் மகன் இல்லைன்னு உரைக்கிறாரா? ஏய், நம்மளுக்கு என்னடா வேலை தெரியும்? நான் வேலை தெரியும். நாளைக்கு அரகோணம் பஸ் ஸ்டாண்ட போய் ஒயின் சாப்பாடு காலி பண்ணி தான் போறோம். ஒரு நாட்டில் காலி பண்ணி போகணும். மரியாதையா ஓட்டுக்கோ. கல்யாணத்துக்கு ஓட்டுக்கிறா. கை மாறி போய்க்குது. மாறும். நான் நினைச்சேன்னா இருக்கிறதெல்லாம் ஏமாத்திடும். அங்க மாத்தி முதல்ல. மனதார வாழ்த்துக்கள் அண்ணா. மஞ்சள் குங்குமத்தோடு 16 செல்வங்களையும் பெற்று என்றென்றும் நீடூழி வாழ மன்னரையும் மாமா. செல்வி, தங்கள் மருமகளை வாழ்த்துங்கள் மாமா. இந்த முதல் எனக்கு மருமகள் அல்ல, ஐயா மகளாக நினைக்கின்றேன். தீர்க்கத்துவங்களை போவோம். அப்பா கால போய் நான் போன வைக்க மாட்டியா? நீ கண்டி போய் கால ஓய்ச்சிக்கோ. வார வயல போய் வாட்டர் பட்டெல்லாம் போடணும். பட்டா போய் கால அப்பா என்னை வாழ்த்துங்கள் அப்பா. எந்தெந்த சிரஞ்சீவியாக வாழணும் எழுந்திருப்பா. ஏய், கூட வருமே கொல்லுதோ ஏதி. உனக்கு டெய்லி ஆகுதா பேதி? மாத்திரை நான் சாப்பிடுவேன். ஒரே ஏய், அது போல சொல்ல மாட்டேன் அனைத்தையுமே சொல்லிட்டேனப்பா. பாரு, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு செஞ்சுக்கோ. 10 விடுத்தாலும் நான் பச்சா இருப்பேன். அப்படியா? மோசமான நானு. ஏய், இந்த நேரத்துல உனக்கு செய்தி ஒரு சொல்கிறேன். கொலை பண்ண சொல்றேன். பண்ணுவியா? கொலை பண்ணுவேன். ஏய், என்னுடைய தந்தையோ எனக்கு விருப்பமில்லாத பெண்ணை திருமணம் செய்து முடித்து விட்டார். அந்த ஏழை பெண் கலைச்செல்வி எப்படி வாழ வைக்கிறது போக போக காட்டுறேன். நீ என்ன எனக்கு சொல்றது? பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீடு செல்ல போகிறேன். ஆமாம்மா, தங்கள் மனதார என்னை நீங்கள் வாழ்த்தி வழி அனுப்புங்கள். உன்னை இந்த மனக்கோலத்தில் பார்க்கும் போது எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது தெரியுமா? அப்பா, சின்னஞ்சிறு நாள் முதலாக ஒரு கொடியில் பூத்த இரு மலராய்
பிறந்தோம் வளர்ந்தோம். சத்தியமாக இத்தனை காலமாக எனக்கு ஆதரவாக நீ இருந்தால் உனக்கு ஆதரவாக நான் இருந்தேன். இப்பொழுது நீ பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீடு சென்று விட்டால் இந்த உலகத்தில் உறவென்று சொல்லிக் கொள்ள எனக்கு யாரு இருக்க? உலகில் எனக்காக தோன்றி மன்னன் மகனை மன்னன் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாய். எப்படியாவது சந்தோஷமாக வாழ்க்கை புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றுதான். ஆனால் இந்த உலகத்தில் பெண்ணாக பிறந்த ஒவ்வொருவரும் பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீடு செல்லும் போது இவர்களை பெற்றெடுத்த தாய் தந்தை அவரவர் வசதிக்கு ஏற்றவாறு ஒரு பெண்ணிற்கு சேர வேண்டிய தாய் விட்டு சீதனமாக பொண்ணும் பொருளும் கொடுத்து மனக்கோலத்தோடு இருக்கும் தங்களுடைய மகள் நீ சந்தோஷமாக புகுந்த வீட்டிற்கு சென்று வா மகளே என்று வழிகூட்டி அனுப்பி வைப்பார்கள். ஆனா உன் அண்ணன் சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தவனம்மா. ஒரு நாட்டின் பேரரசனுக்கே மருமகளாக சொல்லும் என் தங்கைக்கு கொடுப்பதற்கு உனக்கு சேர வேண்டிய தாய் விட்டு சீதனமாக நான் கொடுக்க உனக்கு தாய் விட்டு சீதனமாக நான் கொடுக்க என் உயிரை தவிர வேறு எதுவுமே கிடையாது. என்னை சின்னஞ்சிறு வயது முதல் பாலூட்டி சீராட்டி பள்ளிக்கு சென்று வா பருவ மகளே என்று என்னை முன்னே அனுப்பி பின்னே அழகு பார்த்தான். என் தாயார் கற்பத்தில் நான் தரித்த நாள் முதலாக என் தாய் முகத்தை நான் பார்த்தது கிடையாது. என் மாதாவின் கருவில் நான் வளர்ந்த நாள் முதலா என் மாதா முகத்தை நான் அறிந்தது கிடையாது. இல்லப்பா, என்னை பெத்த தாய் தந்தையின் முகம் அது கருப்போ சிகப்போ என்று கூட நான் கண்டறியல. நான் பிறக்கப்படுகிறேன் நம்மை பெற்றுவிட்டு இருந்து விட்டான். தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் தனிமரமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கும். இருந்தால் குறை இருந்தாலும் தாய் தந்தை குறை இல்லாமல் வளர்த்தவன் நீங்கள். எனக்கு தாய் விட்டு செய்தா பொன் பொருள் அவன் சொந்த சொல்ல எனக்கு ஏதோ என்னப்பா சொல்ல தங்களுடைய அன்பு கடைசி வருகிறதா எனக்கு அது உடல் உயிராக
விளையாட்டால் உனக்கு திருமணம் முடிந்தது. உனக்கு சேர வேண்டிய தாய் விட்டு சீதனமாக எந்தவித சின்னஞ்சிறு பொண்ணோ பொருளோ என்னால் உனக்கு தர முடியாமல் போன. நான் இனிமேல் எங்கேயாவது சென்று கடுமையாக உழைத்து பிழைத்து அதில் வரும் ஊதியத்தை கொண்டு உனக்கு சேர வேண்டிய தாய் விட்டு சீதனம் எவ்வளவு சீக்கிரத்தில் கொண்டு வந்து சேர்க்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் கொண்டு வந்து நான் சேர்த்தேன். அம்மா அண்ணா என்னடா இது? நம்முடைய அண்ணன் நம்ம வாழ்க்கை வெள்ளையோடு அனுப்பிவிட்டார் என்று பாசத்தில் மட்டும் சரி, உனக்காக மாப்பிள்ளை வெளி நேரமாய் மண்களில் காத்து கொண்டிருக்கிறார். இந்த சந்தோஷமான நேரத்தில் வீணாக கண்களுக்கு காலத்தை கழிக்காது. இந்த அண்ணன் நான் உன்னை மறுமுறை சந்திப்பேன் என்றால் அது உனக்கு சேர வேண்டிய தாய் விட்டு சிரமத்தோடு தான் சந்திப்பேன். அதுவரையில் உன் முகத்தில் கூட விழிக்க மாட்டேன். இது சந்தோஷம். எனக்கு சேர வேண்டிய தாய் வீட்டு சிதனத்தோடு நீங்கள் சீக்கிரமாக வந்து விடுகிறேன். ஐயா செல்வம், ஏதோ அவசரமாக என் தங்கைக்கு திருமணம் முடிந்தது. என் தங்கைக்கு சேர சீரும் குறித்த நேரத்தில் என்னால் தர முடியாமல் போன. நான் இனிமேல் எங்கேயாவது சென்று கடுமையாக உழைத்து அதிவரும் ஊழித்துக் கொண்டுதான் என் தங்கைக்கு சேர தாய் விட்டு சிரத்தை கொண்டு வர வேண்டும். உத்தரவு வெற்றி விடத்தை விட்டு சென்று வருகிறேன். நான் வருகிறேன். எங்கும் போக வேண்டும். என் நாட்டிலே இரு வேலைக்கு வரப்படுகிறது. அதில் வரும் ஊதியத்தை கொண்டு உன் தங்கைக்கு தாய் வீட்டு சிதறத்தை கொடுத்து ஆகட்டும் அண்ணா. தளபதியாரே மன்னா, பதவி ஏதாவது காலியாக இருக்கிறது? நம்ம நாட்டிலா எந்த பதவியாரையில எல்லா இடத்துல நான் வச்சிருக்கேன். இல்லை இருக்கிறது. என்ன வேலை இருக்கிறது? உனது பதவி சரிபதை பகிர்ந்து புரட்சி வீரன் என்ற பட்டத்தை எழுதப்படும். மன்னா, என்ன சொல்லுகிறேன்? என்னுடைய பதில இருந்து சரிபால் விரித்து புரட்சி வீரன் கொடுக்கிறீர்களா? அப்படி நான் என்ன குறை? அண்ணா ஆமா தகுதியற்ற அண்ணா மரியாதை தெரியாது. அடக்கலாம். ஒரு மன்னனுக்கு விலகுதலாக இருப்பவன் இந்த தளபதியார். நாட்டு மக்களை கண்ணீர் போல் பார்த்திருந்தால் இப்படிப்பட்ட சமூகம் நடந்திருக்குமா? எப்படிப்பட்ட தவறுதான் நடந்திருக்குமா? அப்படியே மன்னன் மகனை தவறு செய்திருந்தாலும் நீதிமன்றம் கொண்டு வந்து தகுந்த முறைப்படி தண்டனை வாங்கி கொடுத்திருந்தால் உன்னை பாராட்டியிருப்பேன். அதற்காக உன் பதிவில் சரிப்பதை பகிர்ந்து புரட்சி வீரன் தம்பி உன் திறமையை பாராட்டி புரட்சி வீரன் என்ற பட்டியல் புரட்சி வீரன் என் திறமை பார்த்து இந்நாட்டின் போர் தளபதியாக பதவி கொடுத்ததும் இல்லாமல் புரட்சி வீரன் என்ற பட்டத்தையும் அளித்திருக்கிறீர்கள். இதை வைத்து இந்த நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் எந்தவித குறையும் நேராமல் நான் பாதுகாத்து வருகிறேன். அதற்காக இப்பொழுது நாட்டின் எல்லைப்புறக்கு செல்கிறேன். உத்தரவிடுங்க மன்னா. மன்னா, பதவி வந்து விட்டது என்று கடமை தவறிவிட்டால் தலைமையில் காத்துக் கொண்டிருக்கிறது. கடமையிலிருந்து கடுகளை தர மாட்டேன் சென்று வருகிறேன். திருமணம் தடுத்து தவறா? தவறில்லையே. அதற்கு மன்னன் காலால் தொடுவானாம். நான் கருத்துறையை முடிக்க வேண்டுமா? அவமானம் அவமானம் விடுமாட்டேன். அவமான சாவாடா. மோகன் அமைச்சகம் தட்டியை விட்டான் மன்னன். ஆமா, இனிமேல் நான் யார போவா கேட்டு உனக்கு. அது மட்டுமல்ல, நாட்டின் நெல்லை கலசனும் அங்க செல்ல வேண்டும்.
அவனை கங்கை புறப்பட நோடு. நான் வரல உங்க கூட சாமி. நான் வரல உங்க கூட. ஏன் நடந்திருக்கிறா? உங்க கூட வந்தா எலியும் தவளை கூட்டாளி போட கதையாயிடும். எலியா? தவளை கூட்டாளி கதையாயிடும். அது விளக்கமா சொல்லு. விளக்கமா கேட்க. சொல்லுங்க. ஐயா, ஒரு காட்டுல எலியும் தவளையும் ஒற்றை நண்பனா இருக்கிறாங்க. சரி. நம்ம இணை பிரிவே கூடாது அப்படின்னு மனதில எண்ணி 2 பேர் காலையும் ஒரு கயிறு கட்டினாங்க. எலி காலியம் தவளை காலியம். ஏன்? எதனால? எங்க போனா ஒண்ணா போனோம். நம்ம இணை பிரிவே கூடாது அப்படின்னு கட்டினாங்க. கட்டின உடனே எலிக்கு பசி எடுத்துச்சு. அப்படியா? எலி எங்க வாழும்? மேடையில குடிச்சவன், தவளை தண்ணிக்குள்ள வாங்கியவன். எலி வேட்டையாட போகுது. கல்லிலும் முள்ளிலும் பழத்திலும் மோட்டிலும் அதுலயும் பொங்கலும் போதான். ஆமா. பின்னாடி இறக்குது தவளை இருக்கிறது. தர வச்சாது வழி தவளை தண்ணி தாங்க அதிகமாயிடுச்சு. எலியாரே எலியாரே ஏன்னா தண்ணிக்கிற இடத்த பத்து நிறுத்து, எனக்கு தண்ணி தாங்க அதிகமாயிடுச்சு. தவளைக்கு அடிச்சா சரி. ஒற்றை நண்பா கேட்டானே. ஆமாமா. அப்படி எலி நேரம் பெரிய கந்தான போய் நின்று போச்சா. கிணறு நிறைய தண்ணி. சரி. தவளைக்கு தண்ணி பார்த்தா சந்தோஷமாயிடுச்சு. எகிரி போய் கந்தர போயிடுச்சு. தவளை சரி. ஊஞ்ச உள்ளிக்கும் மேலிக்கும் உள்ளிக்கும் மேலிக்கும் போய் போய் வந்து எலிக்கு மூச்சு வாங்குது. மூச்சு வாங்கி தண்ணியில செத்து போச்சு. அதனால மத்த கரடு வரான் ஏறடிக்கலாம். ஆமா. பார்த்தா கந்தல் எலி செத்து போய் நேரம் வந்து எலி தூக்குச்சு. சரி. பின்னாடி இறங்கிட்டு தவளை இருக்கிறது. தவளையும் வந்துச்சு. எலி வந்து நுப்புச்சு, தவளை வந்து நுப்புச்சு. அதுக்கு என்ன இப்ப நான் கூட வந்து நினைச்சுக்கோ. சரி. உன்ன அடிக்கிறோம், என்ன அடிப்பா, உன்னை கொலை பண்றோம், என்ன கொலை பண்ணுவோம். மகன் வணங்கேன். என்னோட வீட்டு வரை உனக்கு எது நடக்க விட மாட்டேன். ஆனால் என் அவமானித்த மன்னன் இது நாட்டால் செய்ய கூடாதா? இப்போ நாட்டின் நிலவர செல்வனும் கலைச்சலன கஞ்சேரி கொண்டு பொறுப்படைய விட மாட்டேன். ஜெயம் 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 ஜெயம். நாட்டுக்கு நாடு பொன்னாடாக விளங்கும் நம்முடைய காலூர் கிராமத்தில் முழு முதற் கடவுளாக தோன்றிய விநாயக பெருமான் பெயரால் கொடுத்த கட்சி விராயனம். எல்லாம் வல்ல இறைவன் எம்பெருமான் பெரியாண்டவர் பெயரால் கொடுத்த கட்சி விராயனம். ஜெயம். எல்லை தேவதையாக விளங்குகின்ற அன்னை மாரியம்மன் பெயரால் கொடுத்த கட்சி விராயனம். நாட்டுக்கு நாடு பொன்னாடாக விளங்கும் நம்முடைய காலூர் கிராமத்தில் கோவில் தர்மகர்த்தா, நாட்டாண்மை, பெருதனம், மேட்டுக்குடி, கர்ணம், மணியம், ஊராட்சி மன்ற தலைவர், உப தலைவர், வார்டு உறுப்பினர்கள், ஒன்றிய கவுன்சிலர், மகளிர் அணி, விழா குழுவினர்கள் மற்றும் வாலிபர்கள் அனைவருமாக ஒன்றிணைந்து ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டம் கோநலம் கிராமம் ஏழுமலை நாடாளுமன்றத்தை பாராட்டி கிராம பணமாக ஊர் பெரியவர்கள் ரூபாய் 501 வாரி வழங்கியிருக்கிறார்கள். இந்த கிராம மக்கள் இட்ட பயிர் அனைத்தும் சேமமாக விளைந்து ஆடு மாடுகள் செல்வத்தோடு அண்ணன் தம்பி உறவுகளாய் ஒற்றுமையாய் நீடித்து எல்லாம் வல்ல பெரியாண்டவர் நல்லருள் துணையிருந்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வமாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இந்த கிராம மக்களை வாழ்த்தி ஊர் பெரியவர்கள் கொடுத்த கிராம பணமான ரூபாய் 501 அன்பளிப்பை அன்போடு ஏற்று மகிழ்கிறோம். ஜெயம் ஜெயம். அதோடு நாட்டுக்கு நாடு பொன்னாடாக விளங்கும் நம்முடைய காலூர் கிராமத்தில் மக்களோடு மக்களாக பழகி மக்களுக்கெல்லாம் நல்லதொரு தொண்டாற்றுகின்ற மக்கள் சேவகனாக ஊராட்சி மன்ற தலைவராக விளங்குகின்ற மதிப்பிற்கு மரியாதைக்கு உரியவர்கள் நம்முடைய காலூர் கிராமத்தின் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயக்கொடி குமார் அவர்கள். இன்னும் மதிப்பிற்குரிய ஜெயக்கொடி குமார் அவர்கள் வெறும் வாயோடு போராடி கொண்டிருக்கின்ற கலைஞர்கள் வருவாயோடு இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு ரூபாய் 501 அன்பளிப்பாக வாரி வழங்கியிருக்கிறார். அத்தகைய பெரியார் எல்லாம் வல்ல பெரியாண்டவர் நல்லருள் துணையிருந்து அவர் புகழ் மென்மேல் வளர வேண்டும், சென்ற இடமெல்லாம் சிறப்போடு வளம் பெற வேண்டும் என்று வேண்டி தலைவர் அவர்கள் கொடுத்த அன்பளிப்பை அன்போடு ஏற்று மகிழ்கிறோம். ஜெயம் ஜெயம். அதோடு எங்கள் நாடக பிள்ளைகளுக்காக இங்கே கதராடை பொன்னாடியாக அன்பளிப்பாக அணிவிக்க வருகை தரும்படி உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரிய நமது காலூர் ஆணையவாடி கிராம பொதுமக்கள் சார்பாகவும் மக்கள் பாடல்களை வரிகளை ஆடியும் பாடியும் கொடுத்த பட்டுக்கோட்டை கலைக்குழு சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் முதலில் நமது இந்த ஏழுமலை நாடக மன்ற ஆசிரியர் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறார் காலூர் ஊராட்சி மன்ற ஆணையவாடி ஊராட்சி மன்ற தலைவர் பிச்சாண்டி அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது.
காலூர் ஊராட்சி மன்ற தலைவர் குமார் அவர்களுக்கு இந்த மேடையை அரங்கேற்றிய அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. மற்றும் இந்த நாடக மன்றத்தில் இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் சால்வை அளிக்கப்படுகிறது. ஹார்மோனியம் ஐயா அவர்களுக்கு சால்வை, ஆர்கெஸ்ட்ரா மிருதங்கம் சார் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. அரசர் அவர்களுக்கு சால்வை கலைக்குழு சார்பாக. இந்த நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் சால்வை நமது காலூர் ஆணையருடைய சார்பாக, பொதுமக்கள் சார்பாகவும், மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கலைக்குழு சார்பாகவும், இங்கே பல வரிகளையும் ஆடவும் பாடவும் வைத்த நமது மக்கள் கவிஞர், உண்மையிலேயே மக்களுக்கான ஒரு கலை தள்ளத்தெளிவில் போய் சேர வேண்டும் என்று மகத்தான பாடகர் கவிஞர் பட்டுக்கோட்டை கலைக்குழு சார்பாக இந்த ஏழுமலை நாடக மன்றத்திற்கு அனைவருக்கும் சால்வை அணிவிக்கப்படுகிறது. பெண் வேடமாக நடித்தவர்களுக்கும் அனைவரும் வந்து சால்வை ஏற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கப்படுகிறது. கைத்தட்டுங்க கொஞ்சம். பப்பனாக நடித்த ஐயா அவர்களுக்கு இந்த சால்வை அணிவிப்பதற்கு ஊக்குவித்த நமது சக்திவேல் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. அவரே போட்டு வரா. இந்த இடையூறுக்கு மன்னிக்கவும். அனைவருக்கும் ஒத்துழைப்பு தந்த உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். Thank you.
தங்கச்சி நந்தவனம் செல்வதாக நந்தவனம் செல்ல வேண்டும் என்றால் இப்பொழுதே சென்று என்னுடைய தோழியை சந்திக்க வேண்டும். ஏன் தங்கச்சி? இந்நாட்டு இளவரசிக்கு தோழியாக மாயனத்தை பற்றி போடும் நல்ல முறையில் வாழ்ந்திருப்பாயம்மா. அதெல்லாம் போகட்டும் என்று சொல்லுறேன். நாம் இருவரும் ஒன்று சேர்ந்து விட்டோம் என்றாலும் இந்த அறிவியலை போய் சொல்லுங்க. என்னுடைய சொன்னேன் அதிக போட்டி பாட்டு. நீ என்ன பாரு? அது கானா சுதாகர் பாட்டு. இது சாரதி பாட்டு. எப்படி? சும்மா சீன காதரே நான் சுதாகரே
செய்யக்கூடிய வேலைக்காரன் நாய். வேலைக்காரன் பண்ண வந்த பையா அவன் யாரு? நீ நாட்டு இளவரசிடா. என்னடா செய்யுது இப்போ? காலை தூக்குறான். அவன் காலை போகிறான். வேடிக்கை பாக்குறா. அந்த சூத்துல எவ்வளவு நாடிமா அது கல்லு சூத்து. ஏய், இதெல்லாம் உன்னை சொல்லி தப்பு கிடையாதுடா. உனக்கு 3 வேளை விதவிதமா ஆக்கி 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 இந்த அம்மா கிண்ணத்துல உனக்கு தயிர் சாதமா போட்டு மாதிரி ஆமா. அது பண்ற வேலை இது. நீ போறிய தயிர் சாதம் அது மயிர் மயிரா போய் எங்க இனிமேட் போவாதே. இப்போ கட்டி காட்டு. வருமா? வராது. ஏய், உனக்கு என்னடா காலத்தாகும்? ஏமா மூத்திர மெஞ்சு மூஞ்சி கட்டி அட பாவி எவ்வளவு கட்ட வர இருக்குதா? வாய பச்சை தப்புவாய. ஏண்டா அந்த வேலையை நீ செய்வே எனக்கு நல்லாவே தெரியும். அதை இவ்வளவு பெரும் முன்னாடி சொல்றியே. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து உன் மூஞ்சில அப்படியே காரிட்டோம். மாட்டாங்க. ஏய், ஏய், என் கம்யூனிட்டி பையா. ஏமா ஆ? சித்தி பாக்குதுமா உனக்கு சுகர் இருக்குதுமா. ஆமாண்டா, எனக்கு சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் இங்க கேட்டுக்கிறாங்க ஊருக்கு. கேட்டுக்கிறாங்களா? பிபி பிபிலங்கடா. ஏய், ஏண்டா அதெல்லாம் போட்டும். ஆமாமா. நான் மூவரும் ஒன்று சேர்த்து விட்டோம். ஆமாம்மா. அட ஒன்று ஆமா. ஆமா அது ஏம்மா நீ நாட்டுக்கே இளவரசியா இருக்கீங்க. இந்த ரூமுக்கு ஒரு பேன் போட மாட்டீங்களா? உனக்கு பேனு ஏசில போட்டு வைக்கிறோம். ஏண்டா இன்னும் கொஞ்ச நேரம் ஆனா எங்க போய் உனக்கு நேரத்துக்கு பேனு. அழகான நந்தவனத்தை பார். ஆமாமா அழகா எங்க பூத்து குடும்பம் இந்த மலர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இதை விட்டு போதைக்கு மனம் என்பதே கிடையாது. ஆமாம்மா. கேட்கலாமா? சற்று நேரம் சந்தோஷமாக ஆடி பாடிவிட்டு அதன் பிறகு அரண்மனை சென்று சேர வேண்டும். அது எப்படி தெரியுமா? ஊற்று கேட்ட பூவிலே நீராட
ஏய், யாரை பார்த்து தேடுறீங்க? ஏய், பாரு, என்ன சொன்னாலும் சொல்லுப்பா. நம் நாட்டு இளவரசி அந்த வார்த்தை சொல்லக்கூடாதுடா. என்ன பார்த்து அந்த மாதிரி வார்த்தை சொல்லாத நீ. என்னடி இப்படியே சந்தோஷமாக சூப்பர் அருமையான நாட்டியம் உங்க நாட்டியத்தை அப்படி ஏய், ஆப்படிக்கிற சின்னதா இருப்பான் கிடப்பாரு எத்தனை அடிக்கும் அம்மா, அவன் கெட்ட பாரு மொக்கையா இருக்குமா? அது எப்படி உனக்கு தெரியும்? ஏரி வேலை செய்யும் போது குத்தும் போது பார்த்தேன். அவன் 7 மணிக்கு எடுத்துன்னு வந்தான். அத்தையா நீ ஏண்டா அது பார்த்தாங்க அம்மனாலயம். அந்த ஆலயத்தை கண்ட உடனே கண்டதும் இப்பொழுது அந்த ஆலயம் சென்று அம்மனை வழிபட வேண்டும் என்ற ஆசை எனக்கு பிறந்துவிட்டது. அப்படியாம்மா? உடனே பூஜை கொண்டாடி ஏற்படுத்த ஏய், இது வாயில அடிக்கும். ஏய், நாம் எந்த இடத்துக்கு வந்துக்கிறோம்? ஒரு கோவிலுக்கு வந்துக்கிறோமே, வாயில வயிற்று நம்ம அந்த கோயிலுக்கு தானே வந்துக்கிறான் அந்த கொடியை போய் ஆயிட்டுக்கிறோம்மா ஏண்டா அவருக்கு அழுத்தின வேலை அழுத்தினா காலையில படத்தை என்ன வாங்க பெட்டியாத ஆ, கருப்புறம் கொடுத்தனா அந்த பெட்டி கொஞ்சம் கொடு எந்த பெட்டிப்பா? வெற்றியில குடுப்பா ஏய், இது என்ன கல்புரத்துல பெட்டியா இது? ஹார்மோனிய பெட்டி. 6 மணி பெட்டியா ஆ, ஏன் 10 மணிக்கு எத்தனை வச்சேன் எப்ப எத்தாந்து வைக்கிட்டான்? 6 மணி எத்தனை வை ஆமா, 6 மணிக்கு எத்தாந்து வைக்கிற உனக்கு படத்தை எண்ணுவாங்க, வாங்கி போடுவேன். ஓ கருப்புறம் குடுப்பா ஏய், ஏய் அது பேரு இசைக்கருவி. இப்ப உங்களுக்கு கோயிகேரி போலன்னு கேடுங்க எதிர்க்கறியா டேய் நானாடா அதை சாப்பிடுறேன் சாப்பிட்டு பின்னாடி ஓடி எடுக்கிறான். டேய் ஏண்டா அதுதான் இசை வரும், அதுல இருந்து இசை மட்டும்தான் வரும். நீ கேட்டது தீப்பெட்டி, இதுல இருந்து தீ வரும்டா. ஏமா இதுல பீ வருமா ஏய் நீடா நெருப்பு. பயர் You don't know English? நை 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 ஹிந்தி மட்டும் தெரியுமா? ஏமா ஆகிட்டுமா ஏமா என்கிட்ட குச்சிக்குது கொஞ்சம் கூட கீச்சிக்கு ஏய், என்னது? இதுடா மாசிமோ இச்சி அதுலயே இருக்குது பாரு மாசி. ஏரியாதான் ஏது மாசி நமக்கு போய்க்குதுடா. ஏமா உந்துல ஏய், எனக்கு இல்லவே இல்லது. டேய் ஏத்தி தரடாமா தாயே அகிலான். என்னடா வாயில இருக்கு? நான் கூட இம்சையா போச்சு. ஏமா கோயிலுக்கு வந்துக்குறா ஆ, 2 பேர் தலை குத்தி ஏய் ஏய், தள்ளி. ஏண்டா ஒரு கோவிலுக்கு செல்வதெல்லாம் குளித்து விட்டு சுத்தபத்தமா தான் வருவாங்க. குளிச்சுட்டீங்களான்னு சொல்லக்கூடாது, வேற அர்த்தம் அவள. உனக்கு 3 நேரத்துல நிக்க இவனுக்கு சொல்லி தப்பு கிடையாது. உண்மைதான், எனக்கு 3 நெத்தி இவளுக்கு 4 நெத்தி, இவளுக்கு 5 நெத்தி அவளுக்கு 6 நெத்தி இவளுக்கு 7 நெத்தி அவளுக்கு 8 நெத்தி, உனக்கு 9 நெத்தினா 9. எப்பா இது கம்பெனி ஊபர் கம்பெனி போறதோட 9 கம்பெனி ஏய் வேற யாரும் ஒண்ணு அந்த மாதிரி சொல்லுடா. என்னெல்லாம் அந்த மாதிரி சொல்லாது. நான் கூத்தாருன்ற ஒரே ஒரு காரணத்துக்கு தானே கொண்டு வச்சுக்கிறேன். கொண்டு வச்சுங்கற கொண்டு வச்சுங்கற கொண்ட வச்சுக்கிறேன். எனக்கு 2 பொண்டாட்டி 4 பிள்ளைங்க 2 பொண்டாட்டியா 4 பொண்ணு 2 பொண்டாட்டியா 4 பிள்ளைங்க இருக்குது எவன் கொடுக்குதோ ஊர் மேல விட்டு வாங்கி கொடுங்க. நீ என்ன பண்ண போற என்ன பண்ணுவாங்க? ஓ ஜெக்டே போடுறா உத்தரவா இது ஹரிச்சந்திர கோயில் எல்லாருக்கிட்ட விட்டு கேட்டு அவளை 8 மணி கொடுத்துருவோம். முதல்ல 8 8 பார்த்துக்கலாம். அம்மா தாயே அகிலாண்ட கூடி பிரம்மாண்ட நாயகி அம்மா. ஏய், கம்யூனிட்டி பையா நேத்தா கொப்பளம் போட்டுச்சு, என்னடா ஒரு நாள் தராது உண்டு? போட்டேன் ஏய், அதோட அடுப்பு காலியா இருக்கிற அந்த பிரபு ஏஞ்சி ஏறுமா மாடே வாங்கி சொன்ன பையா காலேஜ் பையா நான் வாங்கி சொல்றேன் இந்த அம்மா வெச்சிட்டு சொல்றாங்க சரி ஆமாடா உங்கடா பேங்க்ல போட்டு வச்சிருக்க 10 லட்சம். அம்மா தாயே தாயே தருமா ஆ
இதோ 6 மணி வாசக்கூடிய 6 மணி மாஸ்டருக்கு 2 கால்கள் வராம போயிடும். மிருதங்க மாஸ்டருக்கு 2 கைகள் வராம போயிடும். சோஸ்திரம் மாட்டவரே, தாளம் போட பொட்ட பசங்களுக்கு வாய் வர போயிடும். அல்லாஹ் அல்லாஹ் பரவல்லாம் ஓம் சக்தி பலால் சக்தி ஓம் சக்தி திருப்பதி முருகனுக்கு அரோகரா. எத்தனை ரெண்டாவது போயிட்டா ஏய், நான் மணங்க ஹalleluya ஆண்டவரே. நான் மணங்க வந்தது யாரு? இது இந்து கடவுள். அதை விட்டுட்டு ஆண்டவர் ஆண்ட போனேன், அதை கூட ஒத்துக்கலன்றா. அதுக்கு அடுத்தது அல்லாஹு அக்பர் அல்ல அங்க போனேன். ஏண்டா ஓம் சக்தி பலா சக்தியா? ஓம் சக்தி பலால் சக்தி பருப்பு சக்தி. இந்த கம்பெனிக்கு இருக்கிறது ஒரே ஒரு பல்லா சட்டி. அதை கண்ணுக்கு கண்ணா வச்சு வளர்க்குறாங்க தெரியுமா? அது பலால் சக்தியிலே அது புனி சக்தி. அது எந்த குஞ்சட்டி எட்டி உதவி. இன்னும் புரியுறதா இல்லையா? திருப்பதியில் இருக்கிறது பகவான், திருத்தணியில் இருக்கிறது முருகப்பெருமா. ஓ வாய் மூடுமா. திருப்பதியில் தான் முருகர். அது எப்படி வணங்குவேன்? யார் வரா யார் வரா